ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுலகம் என் வீடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஃபிஷ் ஃப்ரை எப்படி தயார் செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரீட்டில் யார் வீட்லையாவது ஃபிஷ் ஃப்ரை பண்ணாங்கன்னா அதோட வாசனை நம்மளை அப்படியே சுண்டி இழுக்கும். அந்த மாதிரி வாசனையான சுவையான மொறுமொறுப்பான ஃபிஷ் ஃப்ரை நம்ம எப்படி தயார் செய்கிறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, இந்த சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க, ப்ளஸ் ஒரு முழு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், இது நல்ல கலரை கொடுக்கும் உங்களோட ஃபிஷ் ஃப்ரைக்கு. ப்ளஸ் இந்த பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி, இதிலே மல்லி ஆட் பண்ணியிருக்கனால நான் தனியாக மல்லித்தூள் ஆட் பண்ணலை. ப்ளஸ் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான பூண்டு கருவேப்பிலையை நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதில் நான் இஞ்சி ஆட் பண்ணலை, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கான மீன் துண்டுகளை எடுத்திருக்கேன். இதில் ஒரு 11 மீன் துண்டுகள் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் சமையலுக்கு தேவையான எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா கலவையை எப்படி தயார் செய்கிறன்றதை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் மஞ்சள் பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர், குழம்பு மிளகாய் பொடி, இது 3ஐயும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளேட்டில் நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே வசதியாக இருக்கும் மீன் துண்டுகளை அதில் வச்சு அதில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிளேட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணுங்கள். அடுத்ததாக இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நான் எடுத்து வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலை பூண்டோட விழுதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கலவையோட ஒரு ஸ்பூன் அளவுக்கான எண்ணெயை விட்டு நல்லா கிளறிக்கிறேன். தென் அது கூட நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஒரு கெட்டியாக, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ஒரு மீடியமான பதத்துக்கு இருக்க மாதிரி ஒரு கலவையை நான் ரெடி பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம் நான் எப்படி ரெடி பண்ணுறேன்றதை. இப்போது மசாலா கலவை தயாராகிட்டு இந்த டைமில் நீங்கள் ஒவ்வொரு மீன் துண்டுகளாக எடுத்து வச்சு ஃபுல்லாக மேலே எந்த கேப்பும் இல்லாமல் நல்லா கோட்டாகிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த கலவையை நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இப்போது எல்லா மீன் துண்டுகள் மேலேயும் இந்த கலவையை நான் நல்லாவே கோட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நான் இதை ஊற வைக்க போகிறேன். அப்போ தான் மசாலா அந்த மீன் துண்டுகளில் நல்லா சாரும். உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்தால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருங்க. இப்போ ஒரு 30 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ மீன் துண்டுகளில் நல்லாவே மசாலா சார்ந்துருக்கு. இப்போ நான் இதை எடுத்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இதை முழுக்க எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். அதனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எண்ணெய் எடுத்துக்கோங்க. அடுத்து ஆயில் நல்லா சூடாகிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு மீன் துண்டுகளை அதில் ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி மீன் துண்டுகளை ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்லோவாக வைக்காமல் ஹையாகவும் வைக்காமல். ரொம்ப ஸ்லோவாக வச்சிங்கன்னா மீன் துண்டுகள்லேருந்து அந்த மசாலா கலவை பிரிஞ்சு போகிறதுக்கும் அந்த மீன் துண்டுகள் உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீன் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காதுங்க. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லாவே வெந்துடும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு வேக விடுங்க. இப்போ 2 சைடு நல்லாவே செவந்து வந்துருச்சு. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துருக்கறதுனால இதோட வாசனை ரொம்ப அருமையாகவே இருக்குது. அடுத்ததான் நம்ம மசாலா தடவி எடுத்து வச்சுருக்க எல்லா மீன் துண்டுகளையும் இந்த ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். இதில் எக்ஸ்ட்ரா வரக்கூடிய ஆயில் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மீன் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த ஆயிலை யூஸ் பண்ணியே நம்ம மீன் குழம்பு வச்சிடலாம்.
அவ்வளோதாங்க, ஃபிஷ் ஃப்ரை இப்போ ரெடி. நான் சாப்பிட தயாராகிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.